இன்னைக்கு புதன்கிழமை காலையில டே ஒரு 6:45 போல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு ரொம்பவே லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரவே ஒரு 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. சரி சிம்பிளாக லஞ்ச் ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் நேற்று நைட்டே பிள்ளைங்க கிட்ட குஸ்கா செஞ்சிடறேன்னு சொல்லிட்டேன். அதனால பிள்ளைங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால குஸ்காவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு குஸ்கா செய்ய தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் ஹரிபரியாக செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு குஸ்கா, முட்டை மசால், வெங்காய பச்சடி இதுதான் இன்னைக்கு உண்டான பிளானு. குக்கர் வச்சு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு தயிர், லெமனு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து குஸ்கா ரெடி பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குஸ்கா ரெடி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் மெத்தட் இதுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் தனியாக ரெடி பண்ணி போடலை. ஆல்ரெடி ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு. அதை வச்சே இன்றைக்கி வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. பெரிய குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். காலையில் கொஞ்சம் பிள்ளைங்கள சீக்கிரம் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா இப்போ பசங்களுக்கும் ஸ்கூல் லேட் ஆயிரும் இல்லைங்களா? அதனால வந்து எப்பயுமே தாளிப்பு வந்து ஒரு பெரிய குக்கரில் தாளித்து விட்டு அளவு தண்ணி வச்சு பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஊற்றுவேன். இது சின்ன குக்கரில் செய்கிறதுனால ஒரேடியாக இதுலேயே வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஒரே பாட்டிலேயே வந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. முட்டை மசாலுக்கு பக்கத்தில் வந்து முட்டை வேக போட்டிருந்தேன். அப்புறம் மிக்சியில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு அதோட கரம் மசாலா, அப்புறம் இந்த சிக்கன் மசாலா, முட்டை குருமா மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மசால் மாதிரி ரெடி பண்ணி வரும். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த முட்டையை 2ஆ வந்து கட் பண்ணி அதில் போட்டு ஆட் பண்ணணும். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. நான் அப்படிலாம் பண்ணாமல் அவசரத்துக்கு ரெடி பண்ணதுனால இதை மட்டும் தான் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆனியன் பச்சடி செஞ்சுருந்தேன். குக்கரில் சாதம் விசில் வந்ததும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அந்த சாதத்தை வந்து மாற்றிட்டு கிளறி விட்டால் சாதம் வந்து கொஞ்சம் வித விதையாக இருக்கும். இல்லாட்டினா குழஞ்சி போன மாதிரி ஆயிடணும். உடனே வந்து இட்லி பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். லஞ்ச் வந்து தம்பிக்கு, பாப்பாவுக்கு இவங்களுக்கு 3 பேர்த்துக்கு கட்டணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முட்டை மசால் இப்படி தான் செஞ்சுருந்தேன். அந்த முட்டையும் மசாலோடு இருந்தால் சாதத்துக்கும் அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சு 3 பேர்த்துக்கும் லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபன் எதுவுமே பண்ணலை. காலையிலக்கும் குஸ்கா தான் சாப்பிட்ருந்தோம். மதியானத்துக்கும் அதுதான் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால எல்லாமே ஹரிபரியாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே 7:45க்கு பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இன்றைக்கி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கேமோ. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.